விஜய், என்ன ரோசி இந்த நேரத்துல? அம்மா எழுப்பாதீங்க, வாங்க சொல்றேன். ஜேம்ஸ் என் புருஷனை கூட்டிட்டு போயிருக்கான். ஜேம்ஸா கூட்டிட்டு போனா? அவன் பொல்லாதவனாச்சே. போலீஸ்க்கு சொல்லலாமா? சொல்லலாம். சரிவா, சீக்கிரம் போலாம். நான் டாக்டரை பார்த்தேன். நாம இன்னைக்கு வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமாமா, நம்ம வீட்டுக்கு தான். வேண்டா விஜய், நான் வீட்டுக்கு வர மாட்டேன். அங்க வந்தா என் பொண்ணு கால் கொலுசு சத்தம் வீடு பூரா கேக்கும். அத கேட்டா நான் பைத்தியம் ஆயிடுவேன். அம்மா. விஜய், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? அம்மாவை கூட்டிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்க வந்துருங்க. நான் இப்ப யாரும் இல்லாத அனாதை. அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிறேன். இவ யாரு விஜய்? ரோசி. உங்களுக்காக என் கூட இருந்து எல்லா உதவியும் செஞ்சவங்க இந்த ரோசி தான். இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதால பார்க்க வந்திருக்காங்க. அம்மா, இன்னையில இருந்து நான் தான் உங்க மக. என் வீட்டுக்கு போலாம், வாங்க போலாம் விஜய். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். பணம் இதுல இருக்கு. ஓ. இன்னிலேந்து இந்த கம்பெனியை நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தணும். ஓ, சரி மேடம். அவரு இல்லைங்கிறதுக்காக யாரும் இங்க இருந்து போக வேண்டியதில்ல. இல்ல. ஒவ்வொருத்தரும் என்னென்ன பொறுப்பு எடுத்துக்கணும்னு நீங்களே ஆலோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம். என்ன மேடம்? கெஸ்ட் ஹவுஸ்ல உடம்பு சரியில்லாத ஒரு அம்மா இருக்காங்க. ஓ. அவங்களுக்கு தினம் பால் கொண்டு வந்து தரேன். ஓ, கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிறேன் மேடம். அப்ப நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருங்க. கொடுங்க கொடுங்க. வாங்க. வாமா.